இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த 2 மாதங்களும் கர்த்தர் கிருபையாய்
நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் காத்து நடத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் அப்பாவே. ஆராதிப்பேன், இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அவருடைய கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நாயகன், ஆராதனை குருவன், எல்லா கரங்களுக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அப்படி வானத்துக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடி இந்த ஆராதனை முடிக்கலாம். யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவராய் இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாளில மகிமைப்படும்படியாக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஓசனா, உன்னதத்தின் தேவனுக்கு ஓசனா என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. நாளில கூட நம்ம தொடர்ந்து ஆராதனைக்கு நம்ம செபிக்க போகிறோம். கர்த்ததாமே இந்த மத்தியில வந்திருக்கிறார்கள். சண்முகையா முன்பாக வந்து, ஜான் சண்முகையா முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். மற்றவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். பிரைஸ் கார்டு ஆராதனைக்கு ஆர்வமாக நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். வானங்களே செவி கொடுங்கள், பூமியே என் வாய்மொழிக்கே. வானங்களே செவி கொடுங்கள், பூமியே என் வாய்மொழிக்கே. நான் பேசுவேன், நான் பேசுவேன், நானே பேசுவேன். வானங்களே செவி கொடுங்கள், பூமியே என் வாழ்வொழிக்கே. நான் பேசுவேன், நானே பேசுவேன். நல்ல பிதாவே, ஐயா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமையாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சுதந்திரத்தை கருத்துக்குள்ளே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சுதந்திரம் ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம் ஆண்டவரை மீண்டுமாக புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே சோத்திரம். நிகேயா ஆண்டவரே சோத்திரம் ஆலயத்தை திரும்பி கட்டினார். அதே போல ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டும்படியாக உடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே அருமையான ஊழியக்காரரை ஆண்டவரே கொண்டு வந்ததற்காக சோத்திரம். அருமையான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக ஊழியர்களை செய்கிற அருமையான பாசம் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே காத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் காத்து இருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ தொடர்ந்து இதுவே செய்வாயாக. கடைசி வரை ஆண்டவரை காலம் கொடியதாக இருக்கிறது. தேவ வார்த்தைகள் செயல்பட வேண்டும். ஆண்டவரை வார்த்தைகள் செயல்பட வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை கொடுத்தருளீராம். ஆண்டவரே கொடுக்க போகிற ஆண்டவர் வார்த்தைகள் அசிக ஆண்டவரே அபிஷேகமாக ஆண்டவரை இணைக்க ஆண்டவரே பெரிய நடையாக ஆண்டவர் விளங்கும்படியாக ஒவ்வொரு இல்லத்தையும் தொடுவீராக. வெறுமனாய் வரவில்லை ஆண்டவரே சோதரம் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நாங்கள் வந்திருக்கிறோம். கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். நல்ல பிதாவே. அடுத்ததாக மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க. பாஸ்டர் எலியாஸ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். நாங்கள் ஓர்மையப்படுவோம். அடுத்ததாக இந்த பாஸ்டர் யோகன் ஐயா 128ஆம் சங்கீதத்தை முன்பாக வந்து வாசிப்பார்கள். சோதனையே சுந்தரிக்கிறப்பா சுந்தரத்தாவே இந்த நாளுக்கு இந்த வேலைக்காக ஜெபிக்கிற மனவளர்ச்சி மாலை வேலை காணிச்சிருக்கிற காட்சிமுறை தேவனே வேண்டும் சொல்லுத்தாவே இன்னும் சொல்லுத்தாவே கர்த்தர் எரிசலை கட்டுகிறா துரத்துண்ட இசையை கூட்டி சேர்க்கிறா சொன்னவள தேவனே அப்பா சோதரா 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 சோதரத்தாவே ஆண்டவரே அப்பா தாவே 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் பரிசுத்தவான்கள் பொன்மலப்பட்டையிலே இப்படி பரிசுத்த புதிய ஆராதனைக்கு தொழில் உண்டாக்குறவங்க மறுபடியும் கர்த்தாத பொன்மலப்பட்டையிலே ஆண்டவரை திருச்சபையை எழுப்பப்பட கிருபக்காரர் எழுப்பப்பட நன்றி கர்த்தாவே அப்பா சோத்ரா சோத்ரம் கர்த்தாவே பரிசுத்தவான் கொண்டு பிரதேச கிருபக்காரங்கே செய்து கொடுக்கப்பட்ட கிருபக்கார ஜெயமோட சாமி மறுபடியும் பரிசு அழைத்தவார் சாமி இந்த கர்த்தாவை கொண்டு ஆசிரியப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் சாமி. யோவான் ஐயா அவர்கள் புதிய சிறை சபை வைக்கப்பட்டது. அந்த ஐயா வசனத்தை வாசிப்பார்கள். 2
எல்லாரும் வேதத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தான சங்கீதத்தை நாம் எல்லாரும் வாசித்து தேவனுடைய இரக்கத்தை கிருபை பெற்றுக்கொள்வோம். 122ஆம் சங்கீதம், தாவீது பாடின ஆரம்ப சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு ஒரு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசையடிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகி கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை சோதரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் நறுமணத்திற்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையோடாக தேடுவேன் என்பது. தேங்க்யூ பாஸ்டர். உட்காருவோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம யாவரையும் மீண்டுமாய் வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்முடைய கிளை சபை இங்கே பொன்மலைப்பட்டியில் திறக்கும்படியான கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் மத்தியில் மூத்த ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நாளில் அருமையான பிஷப் சவரி அவர்கள், அருமையான எஸ்எம் ஸ்டீபன் ஐயா அவர்களும் ஒரு 3 நிமிடம் நம்முடைய சபைக்காக ஒரு வாழ்த்து செய்தியை கொண்டு வருவார்கள். அதில் கரங்களை தட்டி அருமையான சவரி பிஷப் சவரி அவர்கள் கரங்களை தட்டி வாழ்வார்கள். நல்ல ஆசீர்வாதமான இந்த மகிழ்ச்சியான மாறி பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த இடத்துல இந்த நாளிலும் புதிய எருசலேம் சபையுடைய கிளை சபை துவக்க விழா தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான 7 ஊழியர்கள் ஜெபநாதர் மூலமாக இந்த ஆலயத்தை துவக்கி வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிப்பது போல யோவான் சொல்றார், பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கியவரை கண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த மணவாட்டியை போலிருந்தது. நமக்கு ஒரு புருஷன் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஒரு மணவாளன் நமக்கு உண்டு. சபை என்பது மணவாட்டி. அது எருசலேம், அது மணவாட்டி சபைக்கு ஒப்பாக அலங்கரிக்கப்பட்டதாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது என்று யோவான் சொல்கிறார். அருமையானவர்களையும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த புதிய எருசலேம் சபையை ஆரம்பித்த அருமையான தெய்வ மனிதர் அப்போஸ்தலர் லாசரஸ் அவர்கள் இன்றைய கர்த்தருக்குள் மறித்திருக்கிறார். கர்த்தருக்குள் இப்பாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனம், வெளிப்பாடு, அதை அப்படியே அதற்கு கீழ்ப்படைந்து இந்த புதிய எருசலேம் சபையை ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் உலகத்தின் சில நாடுகளிலும் வட இந்தியாவிலும் வட இந்தியா பகுதிகளிலும் இந்த ஸ்தாபனமானது தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. திருச்சி பட்டணத்திலே இந்த மத்திய சபை கட்டமாடி பட்டியலில் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்.
அந்த திருச்சபையுடைய பாஸ்டர் ஐயா ரெவரன் பால் ஐயா அவர்கள் தேவன் அவரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டைப்படுத்தி அந்த திருச்சபைக்கு ஒரு ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். தேவன் அவரை கொண்டு எத்தனையோ காரியங்களை இந்த புதிய எருசலேம் திருச்சபைக்கு செய்திருக்கிறார். இதற்கு மட்டுமல்ல, அநேக வெளியில் உள்ள திருச்சபைகளுக்கும் அநேக மக்களுக்கும் நன்மை செய்கிறவராக தேவன் அவரை எடுத்து எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்று நாம் அறிவோம். யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படியாக இந்த நாளிலே பாதுகாப்பு இடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மகிமைக்கு என்று இந்த விழா நடக்கும்படியாக ஏதோ திடீர் நடக்கவில்லை. தேவனுடைய திட்டம் அப்படியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் வந்திருக்கிற பேராயர் என்ற முறையிலும் ஆசீர்வாத மூத்தவர்கள் ஐக்கியத்தின் தலைவருமாகிய சிஓ திருச்சபையின் மாஸ்டருமாகிய ஐயே, இந்த கிளை சபையை புதிதாக துவங்கப்பட்டுள்ள கிளை சபையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபையானது மலை மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை போல இருளில் வாழும் ஆண்களுக்கு ஒரு பேரொழியை வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது சபை. சமாதானமற்ற உலகத்திலே இன்றைக்கு எருசலேம் ஒரு சமாதானத்தின் நகரம், சமாதானத்தின் ராஜா, இயேசு மகாராஜா ஆளுகை செய்கிறவர். அநேக மக்கள் சுற்றுப்புறத்திருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அவர் ரட்சிப்பை அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, நித்திய ஜீவனெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தேவன் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை அருமையானவர்களே, இந்த சபையுடைய எல்லா காரியத்தையும் தேவன் நடத்துவாராக. நம்முடைய ஐயா பாலையாவை தேவன் இன்னும் பலப்படுத்தி இன்னும் கூடுதலாக தேவன் அவரை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன். அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க வந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்கு, நீங்க விசுவாச மக்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு சோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்ததாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற கரங்களை தட்டி அருமையான பிஷப் ஐயாவை நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான எஸ்எம் ஸ்டீபன் ஐயா அவர்கள் முழு கிளாஸ்களுடைய தலைவராக இருக்கிற நம்ம மத்தியில் வந்திருக்கிற கரங்களை தட்டி ஐயாவை நம்ம வரவேற்போம். மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியா இருக்கிற எல்லாரும் ஒரு அறையை சொல்லுவோம். This is the day of the Lord. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதை கலிகோர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். 25ஆம் சங்கீதத்துல 4வது வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்க. 65:4. தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. உமது பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. எனக்கு விசுவாசியா வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்மை கொடுக்க போறாரு. இன்னைக்கு தான் நான் புதுசா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த ஆலயம் தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உங்களை நன்மையா நடத்தி கொடுத்துருவாரு. சொல்லுங்க, நல்லா கையில உற்சாகமா தந்தையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. துவக்க அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கு என்று யோபு 8:7 சொல்லியிருக்குது. இது ஆரம்பம் அற்பம் தான், ஆரம்பம் சின்னதுதான். ஆனா முடிவு, இதனுடைய விளைவு, இதனுடைய சிகரம் எண்ணி முடியாதா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு துவங்குற இந்த ஆலயத்துடைய ஆணி வேற, அந்த முதல் விதையை நீங்கள் யோசிக்க வேணும். இன்றைக்கு நாளில்
இயேசு 10 நாள் காத்திருங்கன்னு சொன்னார். காத்திருந்து ஜெபம் பண்ணினார்கள். வானத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எருசலேம் மாட்ட சபை இருந்துச்சு. முதல் நூற்றாண்டிலே ஆசியா கட்டம் முழுவதும் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இந்த ஊழியர் கர்த்தருடையது. இயேசுவின் ரத்தத்தினால இது விளையுது, வளருது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த அன்னியான ஊழியர் இப்போ நம்ம துவங்கி இருக்கிறோம். இங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஒருமனமா இருந்து தேவனுடைய ஊழியத்தை செஞ்சா வர வர விருத்தியாகிட்டே வர வர நன்மைகள் உண்டாகும். சொல்லுங்க. நான் 19 வயசுல மதுரை மாவட்டத்தில் ஒரு 3 நிமிஷம் தான், நான் ரொம்ப எங்கேயும் பேசுறது இல்லை, தெரியல. இந்த ஆலயத்துக்கு வந்ததுனால, இயேசுக்குள்ள வந்ததுனால எவ்வளோ பெரிய நன்மையை நான் அடைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லணும். நான் பெற்ற இன்பம் பையகம் அறிய, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. இப்படி சொல்லி ஒரு அள்ளி சொல்லுங்க. எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம், எங்கள் அம்மா பேர் கோமதி, என் பேர் முருகேசன். 6வது புள்ள நான் பிறந்தேன். முருகன் மேலே திருப்பூர் பக்தியான முருகேசன் பேர் வச்சிட்டாரு. என் வாழ்க்கையெல்லாம் 5 சைபர் இருக்கு. லைஃபே சைபர் தான். எதுவுமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே லைஃபே சைபர். 5 வயசுல அப்பா இல்லை. பிறந்தா முதல் பிள்ளையா பிறந்தா நான் கடைசி பிள்ளையா பிறக்கணும். இப்போ 1 2 தானே. முதல் பிள்ளை பிறந்தோடனே எல்லா சொந்தக்காரும் வருவாங்க, பாப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, சோப்பாய் கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. 6வது பிள்ளையா பிறந்தேன், யாருக்கு பார்த்துப்பா சொல்லுங்க? அம்மா மாதிரி தான் பார்த்துருப்பா. கடைசி பிள்ளையா இருந்தா அம்மா ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா கடைசி பிள்ளை தான் கஞ்சி ஊற்றுவோம், காப்பாற்றும். அப்படின்னு கடைசி பிள்ளைய ரொம்ப கருத்தா பார்ப்பா. முதல் பிள்ளையும் இல்லை, கடைசி பிள்ளையும் இல்லை. அப்படின்னு 2வது சைடு. 3வது என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களாம் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாமே 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். ஒரு வேலை அண்ணன் ஐபிசி படித்தாரு, இன்னொரு இன்ஜினியரிங் படிச்சதானே. அவர் சம்பளம் வாங்கி தம்பிக்கு ஒரு கடை வச்சு கொடுப்போம், இவருக்கு கொஞ்சம் கைத்து வைக்க விடுவோம். அப்படி செய்யலாம். எல்லாருமே நெசவாளிகள் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். அது ஒரு ஜீவனம். நான் காரைக்குடியில் 6 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருந்தேன். யாரும் கவனிங்க. 4ஆம் கிளாஸ் படித்து 5ஆம் கிளாஸ் கால் வைக்கிறேன். 2 மதினியை கல்யாணத்துக்கு வந்தாங்க. தனுஷ்கோடியில் வெள்ளம் வந்த அன்னைக்கு கல்யாணம். எங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் 2 அண்ணனுக்கு திருப்பட்ட முருகன் கோயிலில் கல்யாணம் முடிச்சு வந்தாங்க. 1 மாதம் கழிச்சு இந்த தீபாவளிக்கு போயிட்டு வந்தாங்க. வந்தவொடனே சொத்தை பகிர்ந்து கொண்டு இல்லை, ஆளை பகிர்ந்து விட்டாங்க. படிப்பு போச்சு, நீ படித்தது போதும், நெசவனைஞ்சா போதும். படிப்பு இன்னைக்கு எவ்வளவு மனுஷனை உயர்த்தது. முதல்ல சொல்லுங்க. நோ எஜுகேஷன். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிப்பு இல்லை, அதுவும் சைபர் தான். நான் சைபர் சொல்லிட்டேன். 5ஆவது சைபர். 4 வயசுல பட்டை அடிச்சு பொட்டு வச்சு பூணல் போட்டு அரகரமா பார்வதிபதே கோய்தா கோய்தான் பாடுறேன். எல்லா சாமியும் கும்பிடுறேன், ஏசுனா தவிர. 19 வயசுல இருள் சூழ்ந்துருச்சு. வாழ்க்கை நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. சமாதானம் இல்லை, கட்டுகள், அதை பயம் கடந்துச்சு. துடுப்பு இல்லாத படகு போல, மாலுக்கு இல்லாத கப்பல் போல, தண்டவாளத்தை விட்டு இறங்கின இன்ஜின் போல வாழ்க்கை ஆயிடுச்சு. ஸ்டக் ஆயிடுச்சு. இனி இருந்து நகராதுங்கிற லெவல் வந்துருச்சு. அப்போ மதுரை மாவட்டம் சின்ன கிராமத்துக்கு போனேன். கண்ணெல்லாம் நின்றால 1969 வருஷத்துல 65 69 வரைக்கும் தமிழ்நாடு ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. ஊர் ஊரா நோட்டீஸ் கொடுத்து பாட்டு பாடி பேண்ட் அடிச்சு ஏசு சொந்தமாக்குறா சொல்லி பசங்க பண்ணாங்க. அது ஒரு எழுப்புதல் காலம். எஸ்கே ஜோசப் ஒரு பாஸ்டர் கேரளாவில் வந்தாரு. எங்க ஊர்ல கிறிஸ்தவர்களே இல்லாத, சொந்தத்துல கிறிஸ்தவர்களே கிடையாது. அவர் வந்து கண்ணீரோடு 1 மாசம் 2 மாசம் ஒளி செஞ்சாரு. 4 படி கோதுமை 10 ரூபாய் கெடுப்பு. எப்படி மனுஷன் ஒளி செஞ்சாலும் தெரியலங்க. இன்னைக்கு எவ்வளவோ சம்பளம் வசதியெல்லாம் கிடைக்குது, அப்படி கூட ஏமாட்டாங்க. நம்ம 4 படி கோதுமை எம்மோஜான் கொடுத்துருக்காரியா? தெரியும், எம்மோஜான் பெரிய பாஸ்டர். 4 படி கோதுமை 10 ரூபா. அதை வாங்கிக்கிட்டு அவர் கண்ணீரோடு ஒளி செஞ்சாரு. சிறப்பா ஒளி செஞ்சாரு. தெருத்தெல்லாம் போய் ஒளி செஞ்சாரு. அப்படி கண்ணீர் ஜபத்துல இறந்தவர் குத்துனா சொல்லுங்க. என்னை சந்திச்சு இயேசுவை பத்தி சொன்னார். முதல் நாள் கிறிஸ்தவ கோயில் போனது கிடையாது, பைபிளை பார்த்தது கிடையாது, ஜெபம் சொன்னது தெரியாது, ஒரு நோட்டீஸ் பார்த்தது இல்லை. 69ல 19 வயசு. அவர் என்னை கூப்பிட்டு இயேசுவின் அன்பை சொன்னார், அவருடைய அற்புதங்களை சொன்னார், அவருடைய வல்லமையை சொன்னார், அவருடைய நேசிக்கிறார்னு சொன்னார், உனக்காக மரித்தார் உயிர்த்து ஜீவிக்கிறார் சொன்னார். ஐயா நான் என்ன செய்யணியான்னு கேட்டேன். இயேசு விசுவாசிக்கணும்.
சரியான்னு முதல் ஜெபத்தை 6 மணிக்கு எங்க கிராமத்துல வீட்டுல கரண்டையெல்லாம் வீட்டுல முட்டி போட சொன்னாரு. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன ஜெபத்தை சொல்ல சொன்னேன். அவர் எனக்காக ஒரு சகோதரனுக்கு அழுது போல கண்ணீரோடு ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த இருட்டு வீட்டுல ஒரு வெளிச்சம் வந்தது. ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தார். என்ன டச் பண்ணாருங்க. வேர்ந்து கொட்டிருச்சு, மூக்கிருந்த வியாதி மாறிடுச்சு, சமாதானம் வந்துருச்சு, விடுதலை வந்துருச்சு. ஒரு கை தட்டுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் எந்திரத்தோடு அறுப்பான். என்ன நடந்தது தெரியுமா? அன்றிலிருந்து நான் இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சேன், தேடி போக ஆரம்பிச்சேன். ரொம்ப வறுமைக்கு நெல்லு சோறு வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும். அரிசி சோறு வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும். எங்களுக்குலாம் கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளா, இது தினை, குதிரைவள்ளி, சாம அரிசி தான் எங்க சாப்பாடு. அப்போ அந்த பாஸ்ட் வீட்டுக்கு மத்தியானத்தில் போவேன். சாப்பாடு அரிசி போட்டு கொண்டாடி குடிச்சேன். என்னை பார்த்தோன்னு புரியுங்க சார் இந்தப்பா அப்படி ஒரு அரைக்காட்டி சோறு போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. அந்த உப்பிட்ட அன்பு, தெய்வ அன்பு என்னை இன்னைக்கு வரைக்கும் இங்க நிக்க வச்சிருக்கு. என்னை கரம் பிடிச்சிட்டாரு ஆண்டவர். நடத்தினாரு. நம்பர் 1 வந்தார். 5 சைபருக்கு முன்னாடி நம்பர் 1 இயேசு வந்தாரு. அவர் என்னை பிடிச்சுக்கிட்டாரு, என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் பட்டிக்கிட்டேன், என்னை லட்சமா மாத்திட்டாரு. 5 சைபருக்கு முன்னால 1 போட்ட லட்சமாக்குறது போல இன்னைக்கு என்ன நிக்க முடியுமா? ஆகவே இந்த வாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தேன், வேதத்தை படித்தேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தரை தேடினேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனசு என்னை உயர்த்தல, சபை என்னை உயர்த்தல, இயேசுவே என்னை உயர்த்தி என்னை கனப்படுத்தி இன்றைக்கு உங்கள் நடுவில் சாட்சி சொல்ல, இந்த ஊழியத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு தைரியத்தை சொல்ல, விசுவாசத்தை சொல்ல, ஆசீர்வாதத்தை சொல்ல, வாழ்த்து சொல்ல கர்த்தருக்கு உதவி செய்தார். சொல்லுங்க. கொண்ட அனைவருக்கும் அதனை போதவருக்கும் சிறப்பு சீஃப் கெஸ்ட் ஐயாவுக்கும் வாழ்த்து முடிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பார்த்தா பாருங்க, நேரம் இல்லை. தேங்க்ஸ் பாஸ்டர். கால்களை தட்டி வாழ்த்துவோம். ஹalleluya. சொல்லவும் முடியாது, எண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது, எண்ணவும் முடியாது. அப்பா நீ என் மீது காண்பித்த தயவுகளை, அப்பா நீ என் மீது காண்பித்த தயவுகளை, உமது அன்பிற்கு அளவே இல்லையே, உமது அன்பிற்கு முடிவே இல்லையே, உமது அன்பிற்கு அளவே இல்லையே, உமது அன்பிற்கு முடிவே இல்லையே. குப்பையிலிருந்து உயர்த்தினீரையா, குழந்தை போல உள்ளம் மாற்றினீரையா, குப்பையிலிருந்து உயர்த்தினீரையா, குழந்தை போல உள்ளம் மாற்றினீரையா. குருவே எங்கே சுனாதா, குறைவின்றி என்னை காக்கும் தேவா, குருவே எங்கே சுனாதா, குறைவின்றி என்னை காக்கும் தேவா. கண்ணீரை கண்ணி கதறலை கேட்டி, கண்ணீரை கண்ணி கதறலை கேட்டி, கிருபையினாலே கை தூக்கி எழுத்தி, கிருபையினாலே கை தூக்கி எழுத்தி. உமது அன்பிற்கு அளவே இல்லையே, உமது அன்பிற்கு முடிவே இல்லையே, உமது அன்பிற்கு அளவே இல்லையே, உமது அன்பிற்கு முடிவே இல்லையே. குப்பையிலிருந்து உயர்த்தினீரையா, குழந்தை போல உள்ளம் மாற்றினீரையா, குப்பையிலிருந்து உயர்த்தினீரையா, குழந்தை போல உள்ளம் மாற்றினீரையா. தாழ்மையிலிருந்தே தகப்பன் நினைத்தி, தாழ்மையிலிருந்தே தகப்பன் நினைத்தி, தயவுள்ள கரங்களால் என்னை அணைத்தி, என்னை அணைத்தி. உமது அன்பிற்கு அளவே
குருவே எங்கே சுனாதா குறைவின்றி என்னை காத்து தேவா. அல்லேலூயா. அதோட வேதம் சொல்லுகிறது, ஒரு சிறியவனை பொழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படிதான். வேதம் சொல்லுறது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வில் நம்ம உயர்த்தி இருக்கிறாருங்க. உயர்த்தும் போது ஐயா சொன்னது போல சாட்சியா நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இந்த நேரத்துல கூட ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நம்ம மத்தியில அருமையான நம்முடைய தலைமை போதகர், புதிய சிஎம்முடைய தலைமை போதகர் இருக்கிற அருமையான பாலை அவர்கள் நம்ம மத்தியில வந்து வாழ்த்துறை வரவேற்புரை செய்தி கொடுப்பார்கள். பிறகு வந்திருக்கிற பரிசுத்தமான ஊழியக்காரருக்கு சால்வை இணைத்து அவர்களை கனப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சிகரமான அந்தி சாய்ந்த இரவு வேளைக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். காலையும் மாலையும் கலிகூறி செய்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. காலையிலே அங்கங்கே நாம் தேவாலயத்திலும் ஜெப வீட்டிலும் தேவனை தொழுது கொண்டு ஆராதித்து, இந்த மாலை வேளையிலே புதிய எருசலேம் சபையாக புதிதாக எழுப்பப்படுகிற பொன்மலைப்பட்டியிலே எபனேசர் காலேஜிலே கடந்து வந்து தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் அவருடைய பிரசனத்தை காணவும் தேவனுக்குள்ளே தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாய் இந்த நாளிலே என்னுடைய வீட்டுடைய ஓனர் அருமையான ஐயா ராபர்ட் ஐயாவுக்கும் அருமையான அவருடைய மனைவியார் சகோதரி தேன்மொழி அவர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான முயற்சிகளை எடுத்த அருமையான சர் ராஜன் ஒய்ஃப் அவர்கள், ராஜன் அவர்களையும் நான் வெளியே வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த வீட்டை ஆலயத்திற்காகவே அர்ப்பணித்து இதை ஒப்பு கொடுத்துட்டாங்க. எப்படியாவது இந்த தேவ ஜபத்துவங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும், சுற்றி உள்ள மக்கள்லாம் ரசிக்கப்பட வேண்டும் என்று நாளிலே ஒப்பு கொடுத்து அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேவனை சோத்திருக்கிறேன். அவர்களை கரங்களை தட்டி இந்த வேலையில் நம்ம குடும்பத்தாரையும் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு மேல் வீட்டிலே அப்போஸ்தலர் வீட்டிலே மேல் வீட்டிலே மார்க் வீட்டிலே கூடி வந்திருந்தாங்க. அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பொழுந்தள்ளினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்க் வீட்டிலே அந்த வீட்டை அவர்கள் கொடுத்திருந்தாங்க, ஃப்ரீயாவே கொடுத்திருந்தாங்க. ஆண்டவர் அப்படியே நிறைய பேர் இன்றைக்கு வீடுகள் ஃப்ரீயா கொடுத்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பரிசுத்த ஆவி இறங்கினது போல இன்றைக்கும் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர்களுக்கு சாரும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பொன்மலைப்பட்டி திருவிக்கா தெருவிலே முதல் முறையாக நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். 1986 ஆண்டு இங்கே நான் கடந்து வந்தேன். கர்த்தருடைய வெளிப்படுத்தல் பிரகாரமாக இங்கே நான் கடந்து வந்தேன். அநேக கிளைச்சபைகள் எழுப்பப்படும், அநேக ஊழியர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள், கர்த்தருடைய வருகைக்காக புதிய எருசலேமாக ஆயத்தப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். நாம் அதற்கு முன்பாக நாம் சற்ற ஏஜி ராஜாமணிட்டில் 78 நான் வளர்ந்தவன். அப்படியே ஐபிசி கிருபாசனம், இன்னும் அவ்விதமாக சிபிஎம், இன்னும் ஏசிய, கடைசியாக ஏசிய பல சபைகளுக்கு என்னை அனுப்பினார். ஆனால் என்னை வளர்த்தவர் பாஸ்டர் ராஜாமணி. ஏஜிலாம் மதுரையில் 78 பார்த்துங்க. அப்படியே நாங்கள் வளர்ந்து பல சபைகளுக்கு கடந்து சென்றேன். கல்லூரி வாழ்க்கையெல்லாம் மதுரையில் தான் இருந்தது. ஆனாலும் என்னுடைய தாகம் ஒரு உண்மையான ஒரு சத்தியங்கள் திருச்சபையை கண்டுகொண்டு மக்களுக்காக தீவிரமாக செயல்படணும், வேலை பார்த்துக்கிட்டே என்னை ஊழியம் செய்வது புதிய விஷயங்களில் 2 தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பேதுரு முழு நேரமாக வேலை செய்யாமல் அப்போஸ்தலர் ஊழியத்தில் இருந்தார். வேலை பார்த்து கொண்டே பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்படி போல தான் புதிய எருசலேம் சபை ரொம்ப ஃபாஸ்டாக வளர்ந்தது. என்னை போல ரயில்வேயில் உள்ள அதிகாரிகள், இன்னும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கலெக்டர்ஸ், நிறைய அதிகாரிகள் அதில் இணைந்திருக்கிறாங்க. நிறைய குரோத் நிறைய ஆனது. காரணம் எங்களுடைய சம்பளத்தில் அதில் தான் நாங்கள் போடுவோம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி போல தான் இங்கே ஒரே காலத்தான் வந்த கிட்டத்தட்ட 2000 ஆத்துமாக்களை தேவன் சந்திக்கும்படியாய் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் வரும்போதெல்லாம் 20,000 பேர் ஒரு ஷாப்பில் வேலை பார்ப்பாங்க. 4 கேட்லையும் ஐயாவுக்கு தெரியும், 4 கேட்டில் வெளியில் வர முடியாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும்.
20,000 பேர் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. 2,000 பேரை ரட்சிப்புலா வழிநடத்திருக்கிற 50 பாஸ்டுகளை எழுப்பும்படியாக தூக்கி உதவி செய்திருக்கிறோம். அப்பொழுது எல்லா ஒரு 10 மாவட்டங்களிலே சபைகள் இருக்கிறது. திருச்சியில் நமக்கு லேண்டாக வாங்கி கொடுக்கும் போது நம்ம ஒருத்தர் வியாதியாக இருந்தால், அவர் பேர் சாலமோனுடைய அப்பா, கேன்சர் வியாதி, செத்து போகுதுன்னு சொன்னாங்க. அதுவே ஜெபம் பண்ணோம், கர்த்தர் உயிரை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அந்த லேண்டு கிடைச்சதுல பெரிய அற்புதங்க. அப்படி போலவே பொன்மலைப்பட்டியிலே நாங்கள் 89 அங்கே அருமையான எலியாசர், மாஸ்டர் யோகானந்தம் இவங்களாம் அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்பில் சந்திச்சிருங்க. ஐயா வந்திருக்கிறாங்க, சந்திரசேகர் ஐயா அவங்க. நிறைய ரயில்வே ஒர்க் ஷாப்பில் தான் சந்தித்து அவர்களை உருவாக்கணும். அந்த இடம் ரொம்ப நெருக்கடியாகி போச்சு, அங்கே ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. அங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த எங்களை கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டாரு. நிறைய பிரச்சனை வந்து விட்டதுங்க. அதனால் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவர் அந்த இடத்தை வாங்கி கொடுத்து விட்டார். அதையும் நல்ல விலை கொடுத்து இங்கே மகிமையான ஆலயம் தமிழ்நாடுக்கே சென்று கட்டும்படியாய் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி போலவே இங்கே இந்த பொன்மலைப்பட்டியிலே இந்த இடத்திற்காக நான் 2 வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இங்கே என்னென்றால் 5-6 குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரோடு வேறு அடைய போகுதுன்னு சொன்னாங்க. எங்கிட்ட நல்ல ஒரு இடம் நமக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த இடத்தை அப்படியாக இதற்கு நிறைய பேர் ஆராதனை செஞ்சிருக்காங்க, ரொம்ப அன்பு உள்ளவங்க. நாங்கள் ஒரு ஆராதனைக்கு வந்திருந்தோம், அதை நாங்கள் வாழ்த்தி விட்டு போய்விட்டோம். ஜான் சண்முக ஐயாவும் இதற்கு அவ்விதமாக பொருட்படுத்தி செய்தார்கள். அவர்கள் கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டு போயிட்டோம். நானும் பிசப்பனன் அவங்களாம் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் ஆசீர்வதித்து விட்டு நாங்கள் கடன் சென்று விட்டோம். ஏன்னா அவங்க யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வளர்த்து தான் விடுவேன், தூக்கி தான் விடுவேன். இன்னும் நிறைய பிரான்ச்சுகள் எழுப்ப போயிருந்தாங்க. ஆனால் பல பிரச்சனைகளிலே சகோதரி கும்பகோணத்தில் இருக்கும்போது எனக்கு பொருள் வந்தாங்க, இப்படியாக நீங்கள் வந்து நடத்த வேண்டும் என்று. அப்படியாக நான் அந்த காரியங்களை அருமையான ராஜன் மிஸ்ஸஸ் அவர்களிடத்தில் பேசினோம். தொடர்ந்து இந்த இடத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் முறையாக பிரவேசம் பண்ணி சரியாக நடத்துவோம். கர்த்தருடைய மகிமை இறங்கும், அநேகர் சந்திக்கப்படுவார்கள். புதிய எருசலேமாக வேதத்தில் போடப்பட்டிருக்கிற புதிய எருசலேம்னா இங்கே வெளிப்படுத்தல் 21 ஐயா வாசாங்க. பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது வேதத்திலே போடப்பட்டிருக்கிற மனவாட்டியுடைய பேர், சபையுடைய பேர், அது எல்லாரும் வச்சுக்கலாம். முன்னாடி வந்து பெரியவர் இருக்கும்போது யாரும் பேர் வைக்க முடியாதுங்க. நாங்கள் தான் புதிய எருசலேம், நாங்கள் தான் போவோம், மற்றவங்களாம் பரலோகம் போக முடியாது. நாங்கள் ரொம்ப கடுபடியாக போச்சுட்டு இருக்கோம் அந்த காலத்துலாம். அப்படி வந்து அவர் இப்போ ஐயா அவர்கள் கத்தருக்குள் நெருங்கினா நல்ல ஸ்ட்ராங்காக சாமிச்சு விட்டார். நிறைய இடங்களை பரவிச்சு. அவர் கிறிஸ்துக்குள் மறைக்கிறப்ப எல்லாரும் இப்போ தனித்தனியாக நாங்கள் வந்துட்டோம். அது விசேஷமாக நான் அடுத்த ஸ்டெப்பில் வெளியிலே கடந்து வந்து அநேக ஊழியர்களுக்கு அன்பு செலுத்தி அருமையான ஐயா, நம்முடைய ஸ்ரீவன் ஐயா, பிசப் ஐயா போல நிறைய உங்களுக்கு வந்து ஸ்தாபனங்கள் மற்றும் பெல்லோசிப்புகளை இணைந்து அவர்களோடு அவிதமாக அநேகரை கூட்டி சேர்த்து உதவி செய்து திருச்சி மாவட்டத்திலே தமிழ்நாடு அரசு நலவாரிய சார்பாக 40 வருஷம் வாங்காத கல்லறை தோட்டத்தை 2 கல்லறை தோட்டத்தை வாங்க முடியாது உதவி செய்தார். தேவனை மேம்படுத்தும் கலைஞரை கொடுத்தார். யாருமே முடியாததை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் பெரியவங்க அவங்களோட நான் வயசு கம்மி தான், என்னோட அவங்க 70 தாண்டிட்டாங்க. நான் 65 இருக்கேன், அவங்க தாண்டிட்டாங்க. இருந்தாலும் நான் அழைத்த உடனே இங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடந்து வருவாங்க. அப்படி போலவே எப்படியாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு விசேஷமாக திருச்சி மாவட்டத்தில் 50 பிரான்ச் எழுப்ப வேண்டும் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி போலவே அந்த தரிசனத்திலே போய்கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக இது கிட்டத்தட்ட அங்கே பிஹெச்எல் பகுதி, துப்பாய் தொழிற்சாலை, இன்னும் பல உங்களுக்கு அம்பியாபுரம் பகுதி, இன்னும் பல இடங்களிலே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த மாதத்துக்கு டவுன் பகுதியிலும் சபை இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மணப்பாறை பகுதி, ஜெயஜெயலலிதா பகுதி, இவைகளாம் எல்லா இடங்களும் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச் நெருங்கிட்டோம். ஆகவே தேவன் அந்த வெளிப்பாடை ஒரு பரிசுத்த ஜனத்தை கூட்டி சேர்க்க வேண்டும். என்னுடைய இதெல்லாம் அவருடைய வருகைக்காக சபை எல்லாம் நடக்கிறது, நம்ம போய் நடக்கிறது இல்லை. அவருடைய வருகைக்காக மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 5 கன்னி மாதிரி கைவிட்டக்கூடாதுங்க. மொத்தம் 10 பேருங்க, 5 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்படி போறது என்னுடைய திட்டம், என்னுடைய நோக்கம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி அரவணைத்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவன் பரலோகத்தில் வாசம் செய்தாலும், தேவன் நாம் தொழுகிற இடத்துல வீடுகளிலே வாசம் செய்தாலும், நான் வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று மோசேக்கு சொன்னார். ஒரு பரிசுத்த ஒரு வாசஸ்தலம் பிரதிஷ்டை பண்ணிப்பார். இதற்குனே செப்பரேட்டா அருமையான குடும்பத்தார்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படி கூட ஒரு வாசஸ்தலத்தை நான் இங்கே உருவாக்க வேண்டும் என்று தேவன் அதிலே எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகமும் வாசிங்க ஒரு வருவாங்க வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். கீழே மலையில் காமிக்கப்பட்ட மாதிரியின்படி சும்மா வெறும் ஸ்தலம் இல்லைங்க, பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பிரதிஷ்டை பண்ணணும் என்றால் இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்தலத்திலே எவ்வளவாக ஸ்தலமும் பரிசுத்தமாக இருக்கும். தேவனும் இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டோம் என்றால் இங்கே அசைவாடுவார். இந்த இடத்திலே நாம் அசுசியோ, இந்த இடத்துல வேற மாதிரியான ஆண்கள் தங்குறதோ படுக்கிறதோ இதெல்லாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். நடத்துறவங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், வருகிறவர்களும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் இது வாசம் அடைகிற இடம். அல்லேலூயா. இன்று முதல் நான் இதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லினார். 1 7 அதிகாரத்திலே அந்த ஆலய பிரதிஷ்டையிலே தேவன் சொன்னது. 7 அதிகாரத்திலே தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தேவனுடைய மகிமை இறங்கியது. உள்ளே ஆசாரிகள், தேவனுடைய ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. தேவனுடைய வாசஸ்தலம், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இறங்கியது. அப்படிதான் தேவனுடைய வாசஸ்தலம் உருவாக்கப்பட்டது. அதிலே 15ஆம் வசனத்திலே 14-15 என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தி வந்து அதை முழுமையாக அர்ப்பணித்து இங்கே செய்யப்படும் ஜெபத்தினை வேண்டுதலையும் என் கண்கள் பார்க்கிறதாகவும் செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறதாகவும் சொன்னார். 15 வாசம். செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். ஆமென். வாசிங்க. என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன் பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா. இந்த வீட்டை, இந்த மேல் வீட்டை அருமையான பிள்ளைகள் அவர்கள் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்துச்சுங்க. நிறைய இடங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு வீடா மாத்திட்டாங்க. ஆனா இவர்கள் பொருத்தனை, சகோதரி சௌரானிக்கு சொன்னாங்க, இதை பொருத்தனையாக மாத்திட்டாங்க. நிறைய பேர் வீடாமா யாரும் தெரியுங்க, நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும், தேவன் வாசஸ்தலமாக இருக்க வேண்டும், இதை தெரிந்து கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படியே நாம் எல்லா இடங்களிலும் சபைகளை உருவாக்குவோம். அங்கு வருவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே வசனம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 132ஆம் சங்கீதத்திலே இப்படியாக அங்கே வருகிற பரிசுத்தவான்களையும் இங்கே வந்து ஜெபிக்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எல்லாவித தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். தேவன் 132ஆம் சங்கீதம் 13-14 வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம். இதை விரும்பினார். இதை என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். உங்களுடைய விருப்பம் இல்ல, என்னுடைய விருப்பம் இல்ல. அங்க ஜெபிச்சுட்டே இருந்தோம். போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த இடத்த பார்த்து ஜெபிச்சுட்டே போனேன். உங்கள் சித்தமானால் உங்களுடைய பரிசுத்த ஆலயம் சபை எழும்ப வேண்டுமானவர்களுக்கு ஜெபிச்சுட்டு போனேன். அவருடைய சித்தத்துக்கு பிரகாரமாக தேவன் அவிதமாக இந்த ஸ்தலத்தை எழுப்பினார். இதை விரும்பினார். தேவன் விருப்பம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் ஆலயம் கட்டப்பட வேண்டும், வாசஸ்தலங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். யாரார் வீடு வச்சிருக்கீங்களோ வீட்டுக்கு மேல நீங்க செட்டு போடுங்க. யாரார் வீடு வச்சிருக்கீங்களோ தேவ வாசஸ்தலத்தை அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. பாருங்க, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதனுடைய ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
விரும்புகிறார். அவர் விருப்பம் மாத்திரம் பூமியில் நிறைவேற வேண்டும். அவர் சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும். அவர் சித்தம் இல்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது. சித்தத்து பிரகாரம் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வருகிற ஏழைகள், வருகிற தேவஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய ஏழ்மையை மாற்றி அவருக்கு ஆதாரம் கொடுக்கிறார். அதில் ஊழியம் செய்கிற யார் ஊழியம் செய்கிறார்களோ உண்மையாக ஊழியம் செய்யணும், பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யணும். அவர்களை தேவன் போஷிக்கிறார், வழி நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த விதமாக நாளிலே இந்த சனத்தை தேவன் ஏற்படுத்தின நன்றி. இதற்காக வந்திருக்கிற அனைவரையும் திருச்சி மத்திய சபை சார்பாக ஊழியர்களும் தேவஜனங்களையும் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். மத்தியிலே வந்திருக்கிறேன். அவர் நிறைய வேலைங்க, ஏகப்பட்ட வேலை. ஜெபராஜ் ஐயா 4-5 பிரான்ச் வச்சு நடத்துகிறாங்க. இன்றைக்கு கூட அவர் திருவிருந்து ஆராதனை இருக்கு. அவரை நம்மளுக்கு ரொம்ப கனம் பண்ணுவார். ஏனென்றால் இவ்வளோ தூரம் இறங்கி இந்த திருச்சி மாவட்டத்தில் இவ்வளோ நீ ஊழியர்களுக்காக சபைக்கு ஒரு லீடராக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கனம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதர், விசேஷமாய் வேத வல்லுநர். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய செய்தியை கேட்டு அவருக்கு டாக்டரேட்டே கொடுக்கலாம்னு நினைச்சிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. போன புல்கா ஸ்கூல்ல அருமையாக அண்ணன் அப்படியே நல்லா செய்து கொடுக்கிற தேவ மனிதனை அவர்களையும் வருக என்று நான் இந்த வேலையிலே வரவேற்கிறேன். இந்த வேலையிலும் சபையின் சார்பாக அவர்களுக்கு நான் இந்த வேலையை கனப்படுத்த கூட கட்டுரை வார்த்தையை மத்தியில் பகிர்ந்து கொடுக்க முடிய வந்திருக்கிறேன். அதுமாதிரி ராக் சிட்டி ஏஜி சர்ச்சின் தலைமை போதுகளாக இருக்கிறாங்க. ஜெபராஜ் ஐயாவை கரங்களை தட்டின வரவேற்போம். ஆசிரியர் கனப்படுத்துவார்கள். அந்த கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிக்கிறேன். நல்ல உற்சாகமான கரங்களை தட்டு. இரண்டாவதாக நம் மத்தியில் இருக்கிற அருமையான சவரிராஜை பிஷப் சவரிராஜை கனப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி அது மேலே ஊழியத்தை கனப்படுத்துவோம். அருமையான எஸ்எம் ஸ்டீபன் ஐயா அவர்கள் ஃபுல் காஸ்பல் தலைவராக இருக்கிறார். எஸ்எம் ஸ்டீபன் ஐயாவை சாமி அணிவித்து கனப்படுத்தும். கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிக்கிறோம். Hallelujah. ஃபுல் காஸ்பல் சார்பாக ஐயா அவர்கள் நம்முடைய தலைமை முதலில் கரங்களை கட்டி வாழ்த்து தெரிவிக்கிறார். Hallelujah. அதனாலே சகோதரியவர் ஐயா அவர்கள் நம்முடைய போதனை கனப்படுத்துகிறார். கரங்களை கட்டி வாழ்த்து தெரிவிக்கிறார். Hallelujah. ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். அவர் தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். Hallelujah. ஒரு பழைய பாடல், எனக்கு தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். Hallelujah. வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடி வருகிறோம் அவர் நடுவில் இருப்பேர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. அவர் தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரின் சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூதர்கள் தோற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்.
சீரிய காலங்களில் வாழ்த்திடுவோம். அவரது சங்கீதம் பாடவர். வானவர் கிறிஸ்து சுனாமரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து சுனாமரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவருடன் இணைந்து என்றும், வருகையில் இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவரது சங்கீதம் பாடவர். பெறமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை சீரிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை சீரிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரது சங்கீதம் பாடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்தோம், வார்த்தை செய்தியை கேட்டோம், வரவேற்புரையை கேட்டோம், பரிசுத்தவான்களை கனப்படுத்தினோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆனால் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக, திறக்கப்படுகிற புதிய சபைக்காக கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வாதமான வார்த்தை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் அருமையான திருச்சி சிட்டி ஏஜி சபையின் தலைமை போதகராக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஜெபராஜ் ஐயா அவர்கள் நம்ம கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்போம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி. அவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். அவருடைய மகிமை வெளிப்படுவதை கண்டு நாமும் அவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுதல் என்று சொல்லியிருக்கிறார். பாதாளம் ஜெயிக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாதாளம் ஜெயிக்க முடியாத இடத்துல திருச்சி மாவட்டத்தில் உள்ள யாவரும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாவட்டத்தில் உள்ள ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தேவன் நம்மை முன்னதாக ரட்சித்திருக்கிறார். நம்மிலிருந்து இந்த ரட்சிப்பின் செய்தி கடந்து போக வேண்டும். கர்த்தர் இந்த கிருபைகளை தருவாராக. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்க மூலம் அந்த கிருபை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரமைகளை நடத்த வேண்டும் என்று இயேசுவின் வல்லமை அதிகாரம் உள்ள நாமத்திலே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெகேமியா 13:2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினர். அவர்கள் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினர். எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபை. தேவ சபையில் முக்கியமான பல காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த குறிப்பை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சாபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவ சபை. எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயாவே இல்ல. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவ சபை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்ல வேண்டாம். சாபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவ சபை. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவ சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவ சபை. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின தேவ சபை. இயேசு கிறிஸ்துவுக்குள் சாபம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் சாபம் இல்லை. ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஏதோ ஒரு சாபத்தின் நுகங்கள் இருந்தால் அது உடைக்கப்படும். ஆமென். இந்த இடங்களில் இருந்தால் உடைக்கப்படும். ஆமென். வான மண்டலங்களில் இருக்கிறவைகள் உடைக்கப்படும். சுற்றியுள்ள ஜனங்களில் இருக்கிற சாப கட்டுகள் உடைக்கப்படும். சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிற இடம் தேவ சபைதான் இந்த பூமியிலே.
அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிறதற்கு தான் கர்த்தர் இந்த இடத்திலே அவர் ஜெபத்திற்கு இந்த இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக்குவதற்கு தான் இந்த குடும்பத்தாருக்குள்ளே இப்படி ஒரு பொருத்தனை பண்ண வைத்திருக்கிறார். தேவ சபை சாபத்தை ஆசீர்வாதமாக்கினது. ஐயா அவர்கள் 5-0 சொன்னாங்க பாத்தீங்களா? 5 சாபம், 5-0, 6-0, 7-0 இருந்தாலும் சரி, எல்லா பூஜ்யத்துக்கு முன்னால வந்து இயேசு நின்னுட்டா இனி சாபம் இராது, ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. நல்ல பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்படுவதாக. நல்லா விட்டு கொடுங்க. நம்ம மைண்ட வேற ஒரு ஆவி கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா தேவன் நினைக்கிறது நடக்காது. எல்லாம் விட்டு கொடுத்து ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் என் மனதை ஆளுகை செய்வீராக, என் சரீரத்தை ஆளுகை செய்வீராக, என் ஆத்துமாவை ஆளுகை செய்வீராக, என் வீட்டாரை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. அல்லேலூயா. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிற சபை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் தேவாலயத்திற்குள்ளே போனார். தேவாலயத்திற்குள்ளே வந்தபோது அங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரம் அங்கே 13ஆம் வசனம், என்னுடைய வீடு அது ஜெப வீடு எனப்படும். ஸ்தோத்திரம். நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். ஜெப வீடு என்பது முதலாவது நம்மை குறிக்கிறது, இரண்டாவது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது, மூன்றாவது நம்முடைய இந்த கட்டடத்தை குறிக்கிறது, நாலாவது நமக்கு வந்திருக்கிற எல்லாரையும் குறிக்கிறது, ஐந்தாவது ஸ்தோத்திரம் அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இங்க எல்லாம் ஜெபம் நடந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். மணி துதி, மண் துதி சத்தம், ஜெப சத்தம் இப்படி ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை உண்டாகும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சபைதான் ஜெயிக்குமே, பாதாளம் தோற்குமே. உலகத்தில் அநேக பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எந்த பிரார்த்தனை இயேசுவின் நாமத்திலே கேட்க சொல்லப்படுகிறதோ அந்த ஜெபத்தை தான் பரலோகத்தின் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. பல கோடிக்கணக்கான மக்கள் பல பேர்களை சொல்லலாம் ஆண்டவர் அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா இயேசுவின் நாமத்துல பண்ணுகிற அந்த பிரார்த்தனையை தான் பரலோகத்தின் தேவன் கேட்பார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சபைக்கு தான் இந்த பெரிய அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். கடைசி காலம் சபையின் காலம். இது எழுப்புதலின் காலம். இது இயேசு கிறிஸ்துவின் காலம். தேவனுடைய சபை அந்த புதிய எருசலேமாகிய மணவாட்டி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்தும் காலம் இது. இந்த காலத்துல நம்ம சும்மா இருக்க முடியாது. இந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இருக்கிற விசுவாசிகளுக்கு சபையை நடத்துறதுக்கு கர்த்தர் ஊழியர்களை அழைக்கல. வேதத்துல பார்த்தீங்களா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது, சிமிர்னா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது, பெர்கமு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது. ஆண்டவர் நம்மை ஒரு சபைக்கு போதகராக வைக்கவில்லை, இந்த பட்டணத்திற்கு போதகராக வைத்திருக்கிறார். வந்திருக்கிற ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் பட்டணத்திற்கு போதகராக. ஐயா அவர்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நானா நினைப்பேன் இந்த ஊர்ல நான் மட்டும்தான் பாஸ்டர் நினைச்சுதான் ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா. இல்லன்னா என்னாகும், எல்லாரும் பார்த்துடுவாங்க, நாசமா இருந்தவங்க. இல்லன்னா ஐயா என்ன செஞ்சுப்பாரு, ஏற்கனவே ஒரு இடம் இருக்கு, தலைமை போதகர் போதும் உட்காந்து. இது அப்படி அல்ல. கடைசி நபர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் ஊழியம் இருக்குங்க. கடைசி நபர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் ஊழியம் இருக்குது. கடைசி நபர் ரட்சிக்கப்படும் வரைக்கும் சபை சும்மா இருக்க முடியாது. சபை செயல்பட்டு கொண்டே இருக்கணும். சபை தேவனுடைய ஒருவரும் கிரியை செய்ய கூடாத பிராக்காலம் வருகிறதற்கு முன்னே சபை தன் கிரியைகளை செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டே இருக்கணும். சீசர்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும். தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆளுகை செய்கிற ஆவியானவருக்கு கீழே இதெல்லாம் செய்யும் போது பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாட்களில் சபை வளர்ச்சிக்கு எல்லாரும் செய்ய வேண்டியது என்னவென்றா, எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஜெபங்கள் நடக்கணும். வாழ்ந்தங்கையா சர்ச் வளர்ச்சியை கொடுத்து கடந்த நாட்களில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா விசுவாசி வீடுகளிலும் கேசல் நடக்குதான். ஒரு ஏரியாவுக்கு அல்ல, இன்னைக்கு 20,000 30,000 வளர்ந்து 40,000 போறாங்கன்னா எதற்கு நடக்குது என்றால், ஒரு வட்டாரத்திற்கு அல்ல, 500 குடும்பம் இருந்துச்சுன்னா அத்தனை வீட்லயும் கேன்சல்.
எங்க சர்ச்சில் ஒரு 300 குடும்பம், எல்லாரும் வந்தா ஒரு 1000 பேர் வரும். அத்தனை வீடுகளிலும் ஜெப குழுவை நாங்களும் மோட்டிவேட் பண்றோம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லா வீடுகளிலும் ஜெபங்கள் நடக்கும் போது எழுப்புதலை பார்ப்பீர்கள். ஜெபம் இல்லாத வீடு இருண்ட வீடு, ஜெபம் இல்லாத வீடு பேய் வீடு, ஜெபம் இல்லாத வீடு அமாவாசை வீடு. ஆனா இயேசு வசிக்கிற வீட்டுல அங்கு ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இதுவரைக்கும் சில ஆசீர்வாதங்கள் தடைபட காரணம் என்ன? அங்கே நமக்கு தேவனை தேடுகிற அந்த ஜெப வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று கர்த்தர் ஊக்கப்படுத்துகிறார். நம்ம எல்லார் வீடுகளின் ஜெபங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வீடுகள்ல எண்ணங்க ஜெபங்கள், எல்லாரும் தினமும் ஜெபங்கள், வாரத்துக்கு ஒரு பராமரிப்பு குழு எல்லா வீடுகளிலும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் 300 கேசல் தொடங்கினா இப்ப எங்க சர்ச்சோட சென்ட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 300 பேர் இருந்தா ஒரு கேசலுக்கு 10 பேர் வச்சா எவ்வளவு பேர் ஆச்சு? 3000 பேரையும் திரும்ப கேசல் நடத்த ஆரம்பிச்சாச்சுன்னா, 30,000 நடத்த வச்சாச்சுன்னா, இப்ப பாருங்க, லட்சக்கணக்கானவருடைய சபைகளை கட்டி எழுப்புகிற அப்போஸ்தல கிருபை உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் கிருபைகள், கொஞ்சம் பலனை இன்வெஸ்ட் பண்ண யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுகிறார்களோ, நம்முடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம டேலண்ட இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ட்ரெஸ்ஸரை இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் டேலண்ட் ட்ரெஸ் இவைகளை கர்த்தருக்காக இன்வெஸ்ட் பண்ண அது கர்த்தருக்கு மகிமையா மாறும். இது எனக்கு 5வது ஆராதனை. காலையில் 5 மணிக்கு, 7 மணிக்கு, அப்புறம் 9 மணிக்கு, அப்புறம் 11 மணிக்கு, அதுக்கப்புறம் இங்க வந்து இப்ப இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். இருக்கிற கொஞ்ச காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. வாழ்நாள் 70, பலத்தின் இறுதி நாள் 80. கிருபைக்கு மேல எவ்வளவு நாள் கிடைக்கலாம்? 80ல இப்ப இருக்கிற வருஷத்தை கழிச்சுட்டு என்ன எவ்வளவு இருக்குன்னு பார்த்து ஸ்பீடை கூட்டுங்க. 2G 3G 4G 5G கூட்டிக்கிட்டு இருக்குல்ல. தேவ சபை, தேவ ஊழியர்கள் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை, அபிஷேகத்தை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ள கிருபை, வரங்கள், அழைப்பு, அபிஷேகம் இருக்குது. அதை தினமும் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்று பவுல் சொல்கிறார். எருசலேம் தொடங்கி இல்லிரிக்க வரைக்கும் எங்க போனாலும் சுவிசேஷ பணி. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே போனாலும் முதல்ல அந்த இடங்களை போய் பார்ப்பார். பார்க்கும் முதல்ல ஒரு ஜியோகிராபிக்கல் மேப், என்னென்ன நடக்குது, இந்த எல்லைகள் என்ன, அடுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப், அத்தனை பட்டணத்தை அப்படியே பார்க்கிறார். அப்புறம் போய் சுவிசேஷத்தை சொல்றாரு. சோத்திர சுவிசேஷத்தை சொல்லி ஊழியர்களை, சோத்திரம் சபைகளை நிறுவுகிறார், மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. திரும்ப நிருபங்களை எழுதி அவங்களுக்கு மீண்டும் உற்சாகப்படுத்துகிறார். விசிட்டர்ஸ் அனுப்புகிறார், தீமோத்தேயு, தீத்து போன்றவர்கள் அனுப்புகிறார். இப்படி ரீவிசிட் பண்ணுகிறார். இப்படி பவுலுடைய 3 மிஷனரி பிரயாணங்கள். சோத்திரம். அன்றைக்கு இருந்த பகுதி எல்லாம் சுவிசேஷமயமாக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சோத்திரம் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஐயா பேர்ல பால் இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். சனிக்கிழமை பாஸ்டர் திருமணம் அவங்க சர்ச்சில் பேசுறாங்க உபவாச ஜெபத்துல. சோத்திரம். நம்ம பேர்ல பால் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் கர்த்தர் அந்த பாலின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். எழுந்து செயல்படணும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த 50 சபைங்கிற டார்கெட் 100 மாறணும். உலக தேசங்களுக்குள்ள கர்த்தர் உங்க சபைகளை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆசியாவில் மட்டுமல்ல, எல்லா கண்டங்களுக்குள்ளும் சுவிசேஷ பிரபலியத்தை கொண்டு போகணும். இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களை லிஸ்டை எடுக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், ஆன்லைன் சர்ச்சஸ் ஆரம்பிக்கணும். இங்கிருந்து பல தேசங்களுக்குள்ள ஊழியம் செய்கிறவர்களை அனுப்ப வேண்டும். இனி நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு வரும் காலங்களுக்கு தக்க நல்ல டெக்னாலஜியோட சோத்திரம் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் எழுப்புவார்களாக. இருக்கிற ஊழியர்கள் அப்படியே நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு வரவிடாம தடுத்துடக்கூடாது. சோத்திரம். அவர்களை வேலைக்கு நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிடக்கூடாது. அவங்க நல்லா படிக்கட்டும், ஆனா ஊழியத்துக்கு வரணும். எல்லா கரங்களை உயர்த்தி சோப்படுங்க. சோத்திரம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள், எங்க தலைமுறை ஊழியங்களுக்கு வரணும். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் செய்தி அவர்கள் கொண்டு போகணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி உதவி செய்வீராக. இயேசு இந்த கிருபைகளை தருவீராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. என் மகனும் அப்படிதான் படிக்கணும்னா படிக்கிறாச்சு. +2 முடிச்சா இன்ஜினியரிங் போடணும் போக சொல்லியாச்சு. இன்ஜினியரிங் முடிச்சா MBA பண்ணணும்னா சரி கர்த்தர் நடத்துறபடி செய்யணும்னு சொல்லி அதுவும் அட்மிஷன் எல்லாம் கிடைச்சிச்சு. திடீர்னு இப்படி ஊழியர்கள்லாம் கூடி பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய கடைசி எங்க உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, விருப்பம் என்ன? ஊழியத்துக்கு தான் வரணும். அப்ப நீ MBA எல்லாம் படிச்சு வயசா ஊழியத்துக்கு படிக்கும்போது வயசாகி போயிருவேன்.
அப்ப இப்பவே படிக்கலாம்ல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பைபிள் காலேஜில் கேட்டா அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் திரும்ப ஒரு வாசல் திறந்த போது சுருக்கமா அந்த காலேஜில் இடம் கிடைச்சு இன்னைக்கு பைபிள் காலேஜில் படிக்க கற்று வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். வெளியில போனா லட்சங்கள் நம்ம பிள்ளைகள் சம்பாதிக்கும், ஆனா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்போது இங்கேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, அங்கேயும் ஆசீர்வாதம். ஒருவேளை உங்க பிள்ளைகள் படிப்புல வேலை செஞ்சு உலகத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கலாம், ஆனா இங்க அவங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு உதவியா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில ஊழியர்களோட பேசுகிறார், ஆனா அதே பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துல அழைப்பின் அடிப்படையில் வரும்போது அவர்கள் இங்கேயும் ஆசீர்வாதமா இருப்பார்கள், அங்கேயும் ஏராளமான ஆத்துமாக்கள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்ன பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர சிரமங்கள் இருக்கிறது. ஏன்னா பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் நான் ஃபர்ஸ்ட் இந்த கஷ்டம் என்னோட போகட்டும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நின்னா நிக்கிற அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அங்க பாருங்க அப்படிங்கிற ஐயோ எத்தனை பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம முறிந்து போவதில்லை. அதனால நம்ம பிள்ளைகள் மேல அந்த அபிஷேக சால்வை வரும்போது பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்துல பயன்படுத்துங்க. அவங்களுக்குள்ள என்ன தாழ்ந்து திறமை இருக்கிறது என்று பார்த்து நீங்கள் அவர்களை ஊழியத்துல பயன்படுத்துங்க. அவங்க கிருபை வரங்களை மடக்கி வச்சிட வேண்டாம். இதை பயன்படுத்தல. இப்போ இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு ஊழியர் ஆரம்பிச்சா அடுத்த ஒரு வருஷத்துல 10 புதிய சபைகள் ஆரம்பிக்க இங்கே பாஸ்டர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் இயேசுவுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு எனப்படும். ஜெபம், அதிகாலை ஜெபம், பகல்ல ஜெபம், 40 நாள் ஜெபம், ஸ்தோத்திரம், தொடர் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், 21 நாள் ஜெபம், 100 மணி நேரம் ஜெபம். ஜெபிக்க மாற்றம் உண்டாகும். கடந்த வருஷத்துல அப்படியே ஜெபம் 1000 மணி நேரங்கள் ஜெபம் பண்ணோம். அப்புறம் திரும்ப அடுத்த 1000 மணி நேரம் போட்டோம். சோதரிக்கு ஒரு 5000 மணி நேரம் ஜெபிச்சோம். இன்னும் 5000 மணி நேரம் ஜெபிக்க வேண்டியிருந்தாங்க. 10000 பேர் வரணும்னா 10000 மணி நேரம் ஜெபிக்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளையும் ஜெபங்களை இன்னும் கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு வான்கால்கள் உண்டு, வான்கால்கள் உண்டு, வான்கால்கள் உண்டு, வான்கால்கள் உண்டு, வான்கால்கள் உண்டு. நீங்க இப்ப குணமாவீங்க, குணமாவீங்க. வான்கால்கள் உண்டு. அதுக்கு முன்னால ஐயா சொன்னாங்க, நான் வந்த புதுசுல ஐயா அந்த பிரசங்கத்துல பேசும்போது ஒருத்தர் பலவீனமா இருந்தா அவர் எனக்கே கிடைத்தது செய்தியை கேட்டு அவர் பலனடைந்தார் சொன்னாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், வான்கால்கள் உண்டு. செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மேல ஒரு பின்மாறி இருக்கிற சில ஊழியர்கள் மேல கர்த்தர் பின்மாரியின் அபிஷேகத்தை தர விரும்புகிறார். ஆதி நாட்கள்ல வல்லமையாய் பிரகாசித்தீர்கள். இன்றைக்கு மீண்டும் ஒரு பின்மாரியை தர விரும்புகிறார். இந்திய காலத்தின் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இந்த கிருபைகளை தர விரும்புகிறார். இது சும்மா இருக்கும் காலம் அல்ல, இது தீவிரித்து செயல்படும் காலம். ஒரு ஆராதனை எல்லாம் பத்தாது. ஒரு ஆராதனை 2வது 3வது மாத்தணும். ஒரு இடத்துல ஆராதனை அல்ல, 5 இடங்கள்ல ஆராதனை நடத்தணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு கூட்டங்களை நடத்தி சோத்திரம் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் நாட்களுக்குள்ள எல்லாரும் ஒரு புதிய கிளை சபைகளை தொடங்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு பிரதிஷ்டை நடந்தது. 900 பேருக்கு ஏஜ்ல ஒரே நேரத்துல டெடிகேஷன் பண்ணாங்க. 900 இடங்கள்ல ஊழியங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தொடங்கப்பட்டிருக்கிறது. இது எழுப்புதலின் காலம். இது சும்மா இருக்கிற நேரம் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும். அடுத்து இயேசுவை பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த வீடு ஜெப வீடு, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அங்க இயேசு விற்கிறவர்கள் எல்லாரையும் பார்க்கிறார். விற்கிறவர்கள் சோதனை எல்லாம் சாட்டி எடுத்து விரட்டுகிறார். இன்னைக்கு நான் ஒரு ஜெப வீடு, நம்முடைய குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பம், சபை ஒரு ஜெபிக்கிற சபை. அப்போஸ்தலருடைய 2 வேலை, ஒன்று ஜெபம் பண்ணுவதிலும், சொல்லுங்க, அப்போஸ்தலருடைய 2 வேலை இல்ல, உபதேசத்தை வேத வசனத்தை போதிக்கிறதிலும் நாங்க தரித்திருப்போம். இன்னைக்கு 3வது வேலையெல்லாம் விட்டுருங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கர்த்தர் அநேகரை எழுப்பி தருவார். சேவான் போன்றவர்களை எழுப்பி தருவார். இன்றைக்கு கர்த்தர் என்னை அழைத்தது ஜெபத்துல இருக்கவும் உபதேசம் பண்ணவும், ஜெபத்துல இருக்கவும் உபதேசம் பண்ணவும், ஜெபத்துல இருக்கவும் சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம், ஜெபத்துல இருக்கவும் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் கொடுக்கவும். கடந்த வாரம் பாஸ்டர் திருமால் அவர்களுக்கு பேசியிருந்தேன். அவர்களுக்கு இப்பதான் ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் தெரியும். நரம்பெல்லாம் காலில் இருந்து எடுத்து தான் பைபாஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் காட்டே பண்ணலாம்.
ஆனால் அவர் சொன்னார், போன வாரத்தில் ஒரு 51 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். போன வாரம் எத்தனை பேருக்கு? ஒரு 51 பேருக்கு போன வாரம். இங்கே யாருக்காவது நரம்பு எடுத்திருக்கா? நரம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி 200 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது நான் பார்த்தேன். இப்போ நரம்பு ஒன்று எடுத்ததுனால 51 பேருக்கு கொடுத்துருக்கோம். தம்பி, இந்த வாரம் ஒரு 50 பேருக்கு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு கால் நரம்புலேருந்து எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. கேமரா நல்லா வேலை செய்யுது, ஸ்பீக்கர் நல்லா வேலை செய்யுது. ஸ்தோத்திரம். அநேகரை ஞானஸ்நானத்துள்ள நடத்த கர்த்தர் கிருபை தருவாராங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இதுதான் பரலோகத்துல கணக்குல வரும். பரலோக கணக்குல இதான் வரும். பரலோகத்துல போகும்போது ஆண்டவர் என்ன கேட்பார்? ஆத்துமாக்களை குறித்த கணக்கு கேட்பார். நற்செய்தி சொன்னதை கணக்கு கேட்பார். சுவிசேஷத்திற்காக அழைத்து திரிந்ததை குறித்து கணக்கு கேட்பார். இன்றைக்கு பரிசுத்த ஆவி நம்மை நடத்துவாராக. தேவனுக்காக செயல்பட கர்த்தர் இந்த கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, சுவிசேஷத்தை ஸ்தோத்திரம். போன வருஷம் எத்தனை பேருக்கு நற்செய்தி கொடுத்தீங்க? நாங்க ஒரு 2 அல்லது 3 முறை ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஒரு 20 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஒரு வருஷத்துல நம்ம எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம்? நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? எத்தனை பேரை ரட்சிப்புள்ள நடத்துறோமோ அதான் ஸ்டாண்டர்ட். நம்ம ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? பரலோகத்துக்கு கொண்டு போறோம்ல எத்தனை பேரு ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட நான் வர முடியாது. நம்ம சில நாள் நிறைய ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி நிறைய நமக்குள்ள ஸ்கேல்கள் வச்சிருக்கோம். ஆனா ஸ்டாண்டர்ட் எதுனா எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுதான். நீங்க அநேக ரட்சிக்கப்படுகிற ஒரு திட்டங்களுக்குள்ள வர கர்த்தர் கிருபை தருவாராங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும். இயேசு தேவாலயத்துல சாட்டை உண்டு பண்ணி புறா விற்கிறவர்கள் எல்லா காசுக்காரங்களை துரத்தி விட்டார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற தேவன் விரும்பாதவைகளை துரத்து கர்த்தர் கிருபை தருவாராங்க. தேவன் சொல்லாததை செய்தாயா என்று கேட்பாங்க. நான் பரலோகத்துல போய் ஆண்டவர் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. உனக்கு என்னப்பா சொன்னேன்? நீ போய் சுவிசேஷம் சொல்லு, நீ போய் சீசரை உருவாக்கு, போய் சபைகளை நிறுவு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம். இயேசுவை சபைக்கு தலையா இருக்கிறார். இயேசு சொன்னதை செய்ய கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சொன்னதை செய்வதற்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இயேசு சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. இயேசு சொன்னதை மட்டும் செய்வேன். ஆமென். தினசரி இயேசுவோட டைம் எடுத்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னு டிஸ்கஸ் பண்ற பழக்கம். நானும் என் தேவனும், நானும் என் இயேசுவும். அவர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு யோபட்ட பேசுறாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறது டைம் இருக்குதா? நம்ம நிறைய ஜெபங்கள் உண்மையா போயிருக்கு. நம்ம சொல்றதை கேட்டுட்டு அவர் பேசுறதுனால என் ஆத்மாவே முடிச்சோம். அப்படி இல்லை. நம்ம நிறைய ஜெபங்கள் அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார், என்னை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் எழுப்புகிறார். சொல்லுங்க, காலைதோறும் எழுப்புகிறார், கவனிக்க செய்கிறார். என்ன பேசுறீங்கப்பா? இந்த ஜெபங்கள்ல வளர கர்த்தர் கிருபை தருவார். எல்லாரும் சொல்லி ஜெபிடுங்க. இயேசுவின் நாமத்துல உங்க திருச்சபைகள் தேக்க நிலையில இல்லாம இருக்கணும்னா இன்னைக்கு லைவா கர்த்தரோடு வாழ தொடங்குங்க. பரிசுத்த ஆவியோடு தொடர்ந்து வாழ பழகுங்க. கர்த்தர் அந்த கிருபைகளை தருகிறார். அந்த தேவாலயத்துல காசுக்காரர்கள் புறா விற்கிறவர்கள் கவிழ்த்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு சுத்திகரிப்பு வந்தது பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பாடிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். Our church must be a healing center. சபை சுகமளிக்கும் மையமாக இருக்க வேண்டும். சுகமளிக்கும் கூட்டம் நடத்த வேண்டும். இயேசு ஒருவர் இருக்கிறார்னா அவர்கிட்ட சுகமளிக்கிற வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. வரங்கள் இருக்கிறதுனா அங்க குணமாக்குற வரம் என்று இருக்கிறது. வசனம் என்று இருக்கிறது என்றால் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனும் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வீக சுகத்தை விசுவாசித்து தெய்வீக சுகத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின சபை, கர்த்தருடைய ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். 5 குறிப்பை சொல்லி விரைவாக முடிக்க விரும்புகிறேன். முதலாவது சாபம். உபாகமம் 23:5 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாலாக் பிழையாமை அழைக்கிறார். தேவ ஜனத்தை சபிப்பதற்கு அழைக்கிறார். வசனத்தை யாராவது நடுப்பகுதியில் வாசிக்க முடியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்
உனக்கு ஆசீர்வாதமாக உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சபைன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த சபை சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமா. சபைக்குள்ள நீங்க இருக்குன்னா சாபம் இல்லாது ஆசீர்வாதம் தான் இருக்கும். முதலாவது சாபம் பூமியில ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தது. எஸ், தேவனே சபித்தார், மனுஷன் கீழ்ப்படியார். இரண்டாவது நியாயப்பிரமாணத்துல வந்த சாபம். மூணாவது ஸ்தோத்திரம், நீங்க வருஷப்படுத்திக் கொள்ளலாம். பிழையா தேவ ஜனத்தை சபிக்கிறதுக்குனே வர்றோம். உன்னை சபிக்கிறதுக்குனே சில ஆவிகள் இறங்கும். திடீர்னு ரோட்ல போக ஒருத்தர் குறுக்க வந்து சபிச்சுட்டு போவான். அந்த பேய் அவன் இறங்கி சபிக்கும். சிலர் ஆசிரியர்கள் மேல இறங்குற ஆவிகள் சபிக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, வாத்தியார் சொன்னாரா, நீ கழுத மேய்க்க தாண்டா ஆக்கி. அவன் அதை பிடிச்சிட்டான். ஒரு கழுதை வாங்கிருக்கான். வாத்தியாரே சொல்லிட்டாரு, மேய்ச்சி இன்னைக்கு கழுதப்பால் வச்சு 1 லிட்டர் கழுதப்பால் மேலெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இந்த மாதிரி சில சாபங்கள்லாம் இருக்கலாம். இந்த சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின சபை. கிறிஸ்துவுக்குள்ள சாபம் இராது. ஸ்தோத்திரம். அதனால இப்போ முதலாவது குறிப்பு என்னவென்றால், சாப வார்த்தைகளை ஆசீர்வாத வார்த்தையாய் தேவன் மாற்றினார். இப்போ அந்த பிழையாம் வந்து சொல்கிறார், இவர்களுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் என்னாகும் 24, 23 அதெல்லாம் வாசித்தீங்கன்னா 23, 21 கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. நீங்க அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்ற மாதிரி இதை கொஞ்சம் சொல்லி பாருங்க. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நமக்கு புரியும். இன்னொரு இடத்துல சொல்லும்போது இதுவும் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றதை சொல்லுங்க. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறது. மந்திரவாதம் அவர்களுக்கு விரோதமாய் இல்லை. குறி சொல்லுதல் அவர்களுக்கு விரோதமாய் இல்லை. அல்லேலூயா. தேவ சபைனா என்ன? ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ள இடம். இயேசு ராஜாவின் ஜெயத்தின் கம்பீரத்தை தேவ சபை வைத்திருக்கிறது. இருக்கிற ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் அப்பப்போ ஒரு ஸ்தலத்துல இருந்தா அப்போஸ்தலர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா ராஜாவின் ஜெய கம்பீரம். ஜெய கம்பீரம். சத்துரு உள்ள வர முடியாது. தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், தடைகளை தாண்டுகிற அபிஷேகம், பரவி பாய்கிற ஆறு, இங்கிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. அது இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிற நதி. பரிசுத்தவான்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறது அபிஷேகம், தேவன் வைத்திருக்கிறது அழைப்பு, தேவன் வைத்திருக்கிற கிருபை, இதெல்லாம் மேலானதா இருக்கிறது. சாப வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்குகிறது. கடந்த காலங்களில் நீங்க ஒரு பெரிய கணக்கு இருக்குது. உங்க வயசுல உங்க வாழ்நாள்ல அப்படியே எப்பப்பெல்லாம் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை கேட்டீங்களோ அப்படியே கணக்கு எடுத்துட்டு கல்வாரி சிலுவைக்கு முன்பாக போங்க. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அந்த சாபங்கள்லாம் இராது. ஆசீர்வாதமாய் மாறுவதை காணப்படுவார். இது ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இரண்டாவது குறிப்பு, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50:20 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 50:20 வாசிக்கும் போது, யோசேப்பின் சகோதரர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சபை சாப வார்த்தைகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. இரண்டாவது, சபை தீய திட்டங்களை எல்லா சகோதரர்கள் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. புள்ளிக்கார வந்துட்டாப்பா, கொன்ற அளவுக்கு துணிச்சிட்டான். அங்க ஒரு ஆளுக்குள்ள ஆண்டவர் புகுந்து சொல்லிட்டாரு, அவனை கொல்ல வேண்டாம், குழியில போடுங்க. சில நம்மள ஆண்டவர் இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல காப்பாற்றுவார். ஏன்னா கொல்றவன்ட்டு வரவன்ட கொல்லாத, கொஞ்சம் லேட்டா கொள்ளுப்பான், கொஞ்சம் லேட்டாண்டு இல்ல கொஞ்சம் உயிரோட வைப்போம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துகிற தேவனுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச வெட்கப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவனை தூக்கி வித்துனா 20 வெள்ளி காசுக்கு குழியில கிடக்கும்போது எவ்வளவு காயம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா சில திட்டங்கள், உனக்கு விரோதமான திட்டங்கள்,
உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. யாரோ எதிரா வந்தான்னு சொல்லி நீங்க ஏன் ஜெபத்தை நிறுத்துறீங்க? ஏன் நற்செய்தி பணியை நிறுத்துறீங்க? அது தேவனால வந்த கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அந்த டீம் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போகுது. கடந்த காலங்களில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச சிலர் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்க போகிறார்கள். முன்பு பிரயோஜனம் இல்லாத ஸ்தோத்திரம் பிள்ளைகாமுக்கு எழுதியிருந்த ஒனேசிமு பேர் என்னது கட்டுதலா? அப்போ இப்போ மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் இளமோனுக்கு எழுதுகிறார் பவுல். பிரயோஜனம் இல்லாத நிறைய ஒனேசிமுகள் மிக உபயோகமா வரப்போறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதிராக இருந்தவர்களையும் தன்வசப்படுத்துகிற கிருபை இயேசுவிடத்தில் இருக்கு. இயேசுவிடத்தில் இருக்கு. சவுல பவுலா மாத்திட்டார்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளும் உங்க ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போறாங்க. அவர்களுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். நீங்க ஆசீர்வதிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற பேய் ஓடி போயிடும், ஆசீர்வாதமா மாறிடும். அல்லேலூயா. நம்ம சாத்தான் தான் எதிரி. உங்கள் எதிராளியான பிசாசானவன் ஆண்டவர் அடையாளம் காட்டி இருக்கிறார். உங்கள் எதிராளியான பிசாசானவன். அப்ப சாப திட்டங்களை தேவன் ஆசீர்வாத திட்டமாய் மாற்றுகிறார். அவனை குளிர போட்டாங்க, காயப்பட்டு கிடந்தான். அப்புறம் ஒரு போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்கேயும் அவச்சொற்கள். 2வது ஸ்கூல் அவனுக்கு, பிரைமரி ஸ்கூல். இப்போ மிடில் ஸ்கூல் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. ஹை ஸ்கூலுக்கு போயிட்டாரு. சிறைச்சாலையில போட்டா எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல கத்துக்குள்ள வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அவன் எதிர்காலத்துக்கு காயம் தான் என்னன்னு தெரியணும். காயப்பட்டவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களை யாரு நீ பார்த்து காயம் கட்டணும். அதனால தான் குழியில தூக்கி போட்டாங்க. ஆஹா, இப்படி தெரியாம போச்சே. அதுக்கப்புறம் அவச்சொற்கள்னா என்னன்னு தெரியணும். அதனாலதான் போத்திபார் வீட்டுல கொண்டு வச்சாரு. கைவிட்டாரா? சூப்பரா நடந்துறாங்க அர்த்தம். அவச்சொற்கள்லாம் வந்துச்சா? உண்மையில உங்க கூட இருக்கிறாரு. அடுத்து இல்லாத பொல்லாத பணிகள்லாம் சொல்லி செயலே போட்டாங்க. சோதரம். இதுல என்ன படிக்கணும்னா, குழியில இருக்கும்போது தேவன் எங்க இருந்தாரு? குழிக்குள்ள அவர் இருந்தாருங்க. தானியேலே சிங்க கம்பிக்குள்ள இருக்கும்போது தேவன் எங்க பார்த்தாரு? உன் கூட தான் இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போடும்போது அவர் எங்க பார்த்தாரு? உன் கூட தான் இருந்தாரு. நீங்க கடந்து போகிற இந்த பாதையில ஏசப்பா எங்க இருக்கிறாரு? கூட தான் இருக்கிறாரு. வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? பாடம் படிச்சு கொடுக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு நீ காயப்பட்ட நிறைய பேரை நீங்க போஷிக்க வேண்டும். அவச்சொற்கள்ல அழிச்சொற்கள்ல இருக்கிறவனை நீ தூக்கி எடுக்கணும். நீ சொல்லுவ, நானும் இப்படிதான் என் மேல இல்லாததான் சொன்னாங்க, இன்னைக்கு இயேசுவோட வைத்திருக்காரு. நீ சொல்லும் போது 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. அதுக்குதான் இந்த பாதை. அது மட்டுமல்ல, ஜெயில தூக்கி போட்ட போதும் அங்கேயே கத்த மறந்துட்டான். வாழ்ந்து இருக்கும்போது நினைத்து பாருங்க, மறந்துட்டான். உங்களை நினைச்சு பாக்குறவன் எல்லாம் மறந்துட்டான். அப்போ உனக்கு தெரியணும், எல்லாரும் மறப்பான். அவன் மறந்தாலும் மறவாதவன் மறவா இயேசு மறவா. அப்ப அந்த மறவாதவர் இருக்கிறார், ஒருவரையும் மறக்காதவர். அடுத்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா இப்போ யுனிவர்சிட்டி லெவல்ல கொண்டு அவனை போஸ்டிங் கொடுத்துட்டாரு. அரண்மனையில வேலை, பிரதமரா மாத்திட்டாரு. இன்றைக்கு நீங்க வந்து கடந்து கொண்டிருக்கிற பாதைகள் அது பெரிய மகிமைக்கு நேரா கொண்டு வருகிறது. வாழ்க்கையில பல பாதைகள்ல வந்திருக்கலாம், அவமானங்கள்ல வந்திருக்கலாம். கர்த்தர் அனுமதித்து நடக்கிற ஒவ்வொன்றும் பிந்திய மகிமைக்கு ஏதுவாய் மாறும். இப்போ இதெல்லாம் செஞ்சவங்க தான் வரிசையா வந்திருக்கிறான். முதலாவது குழியில தூக்கி போட்டவங்க தான் வந்திருக்காம பாருங்க, திருன்னு முடிக்கிறான். ஆனா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். எவெல்லாம் தூக்கி போட்டான் அவனுக்கு நீதான் சாப்பாடே கொடுக்க போற. அந்த போத்திபார் மனைவியும் வந்து அப்படியே ஒரு மாதிரி வருது. இவன் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம்? அங்க நிற்பது யார்? வட்டயத்தை எடுத்துட்டு வாங்க. அது அல்ல, அங்கேயே சாப்பாடு கொடுக்குறான். ஜெயில தூக்கி போட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான், குழியில போட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். வித்து விட்டாங்க பாருங்க, 20 வெள்ளி காசை எல்லாம் இவனை வித்து தின்னவனுக்கெல்லாம் இவன் சாப்பாடு கொடுக்குறாங்க.
அந்த ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி. இதனால் திருச்சி மாவட்டத்தில் திருச்சபைகள் முழு தேசத்திற்கும் ஆகாரம் கொடுக்கிற சபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். உபதேசத்தை கொடுக்கிற சபையாய் மாற்றுகிறார். சுவிசேஷத்தை சொல்லுகிற சபையாய் மாற்றுகிறார். எனவே தினசரி சுவிசேஷம், தினசரி ஜெபம், தினசரி உபதேசம், தினசரி நற்செய்தி பணி, சீசர்களை உருவாக்குதல், தலைமைத்துவத்தை ஏற்படுத்துதல், அடுத்து 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 தேவ ராஜ்யத்தின் வேலையை துரிதமாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி வெளியே கொண்டு வந்து கானானியரும் ஏத்தியரும். பாருங்க, எகிப்தில படுற வேதனைகள், அடிமைத்தனத்தின் சாபங்கள், அடிமைத்தனம். நீங்க உபாகமம் 28:14 வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்கும். இன்னைக்கு சங்கீதம் வாசிப்பாங்கல்ல, சங்கீதம் வாசித்த மாதிரி எல்லாம் உபாகமம் 28:15 இருந்து வாசித்தா எப்படி இருக்கும்? நீ வீட்டுல உட்பட மாட்ட, நீ போற இடத்துல உட்பட மாட்ட, அவன் தொட்டி நல்லா இருக்காரு, உன் வீட்டுல உள்ள மாடு நல்லா இருக்காரு, நல்லாவா இருக்கும்? அவனுக்கு கண்ணு தெரியாது, மயங்கி போற, நீ வியாதி வரும், நல்லாவா இருக்கு? புத்தி மயங்கிரும். எவ்வளோ சாபத்தை எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்துல இருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார். எகிப்தின் அடிமைத்தனம், இவன் சம்பாதிக்கிறது உழைப்பெல்லாம் அவனுக்கு கட்ட புத்தம் ராமசேஸ்ங்கிற பட்டணத்தை அவனுக்கு கட்டிட்டு போயிடுவாங்க. நீ உழைக்கிற எவ்வளவு ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கிறா. நீ அப்படி அல்ல. இனி தேவ சபை வளர போகிறது. இனி தேவராஜ்யம் கட்டப்பட போகிறது. இனி இயேசுவுக்கு மகிமையா வரப்போறீங்க. கர்த்தர் அந்த அடிமைத்தன நுகத்தை மாற்றுகிறார். அங்கிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், எக்லீசியா, அதுதான் சபை. சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், எல்லாம் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி அழைத்து எதை கொடுக்க போகிறாரா? ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், ஏவியர், பெரிசியர், இப்படிப்பட்ட பலத்த ஜாதிகள் திருச்சியில எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் பரிசுத்தவான்கள் கையில கொடுக்க போகிறாரா? அதெல்லாம் தேவ பிள்ளைகள் கையில. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அப்படியே தீர்க்க தரிசனமா எடுங்க. திருச்சபைகளுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்க போகிறார்? திருச்சியில பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தரப்போறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் கையில வச்சிருக்க கிறிஸ்டியன் கையில இருந்து நான் இப்படிதான் பேச முடியும். இப்போ உள்ள வேற பேர சொன்னா நீங்க பிரச்சனையா இருக்கு. அந்த பெர்சியன் கையில இருந்து, அந்த ஏவிய கையில இருந்து, அந்த எபூசியன் கையில இருந்து சபைக்கு கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். வாழும் தேனும் மனவாட்டியே உன் ஆவின் கீழ் வாழும் தேனும் ஓடு. இப்ப எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? அவன்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பூரா திருப்பி தர போறாங்க. சபை திருப்பி கொள்கிறதாக எல்லாம் ஜோம் இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு வர வேண்டிய அந்த கொடுமைகளை திருப்பி கொள்கிறோம், நன்மைகளை திருப்பி கொள்கிறோம், அபிஷேகத்தை திருப்பி கொள்கிறோம், இடங்களை திருப்பி கொள்கிறோம், கட்டடங்களை திருப்பி கொள்கிறோம், எல்லா வளங்களை திருப்பி கொள்கிறோம். அடிமைத்தன நுகங்களை உடைக்கிறார். இந்த ரெண்டே குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். 118:22 வாசிக்கும் போது, 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. ஆகாது. நிராகரிப்பு. வாழ்க்கையில எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டீங்க? ஒருத்தரும் ஏத்துக்கலையா? நல்ல வாழ்க்கையில ஒரு நாள் எங்க பாஸ்டர் போய் கேட்டேன், ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இப்படியேன்றாரு, ஒன்றும் நல்லதே நடக்க மாட்டேங்க. ஐயா சொன்ன மாதிரி பூஜ்யம் தான், பூஜ்யம் கேஸ் தான், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. அதெல்லாம் சொல்லாரு. இயேசு எல்லாத்தையும் மாத்துறாரு. அன்னைக்கு இயேசு உள்ள வர 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 இன்னைக்கு பார்த்தா நல்லதாவே நடக்குங்க. நிராகரிக்கப்பட்டனர். ஆகாது ஆகாது என்று தள்ளப்பட்டனர். ஆகாது, இந்த வேலைக்கு ஆகாது.
இன்றைக்கு இனி ஒரு நேரம் வருது, அந்த கல்லை எடுத்துட்டு வாப்பா, எந்த அளவு இருந்தாலும் அங்க இருந்தா வரணும், அந்த ஐயாவை கூப்பிட்டு வா, அவர் வந்து ஜெபம் பண்ணட்டும். கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கெல்லாம் இயேசுவை மாற்றினது போல இன்னைக்கு உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிராகரிப்பு என்பது ஒரு சாபம், சாபத்தை ஆசீர்வாதமாக்கின சபை. அல்லேலூயா. 5வது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பாவத்துக்கு நீங்களாக்கி மீட்டு நியாயப்பிரமாணம் எல்லா சாபத்திலிருந்து நீக்கிறார். ஆமென். இந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எத்தனை சாபம் சொல்லப்பட்டதோ அத்தனை விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமம். பாவத்தை சுமந்தார், பாவத்திலிருந்து விடுதலை. சாபமானார், சாபத்திலிருந்து விடுதலை. வியாதியை சுமந்தார், வியாதியிலிருந்து விடுதலை. தரித்திரரானார், தரித்திரத்திலிருந்து விடுதலை. பிசாசை ஜெயித்தார், சாத்தான் மேல ஜெயம். எல்லாத்தையும் ஜெயம். இதுக்கு மேல ஒரு ஆளுக்கு என்னதாங்க வேணும்? அல்லேலூயா. ஒரு கேள்வி வரும், சார் அங்கேயே சுமந்தாரு, எனக்கும் வியாதி இருக்கு, அப்ப அந்த வியாதியை கொண்டு அங்க பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த தழும்புகளால் குணமாவீங்க, அந்த வார்த்தையினால் குணமாவீங்க, அந்த வல்லமையினால் குணமாவீங்க. இயேசு அதை சுமந்தார். அதை கிளைம் பண்ணா கிடைக்கும். இயேசுவை நோக்கி கிளைம் பண்ணும்போது அந்த கிருபைகளை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா சாபத்தையும் அவர் சுமந்தார். எங்கள் வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றோ சிலுவையில அவர் அதை செய்து முடித்து விட்டார். நமக்கு மட்டுமல்ல, இந்த பொன்மலைப்பட்டி பகுதியில் உள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுடைய சாபங்களை அவர் சுமந்து முடித்து விட்டார். இது ஒரு ஆசீர்வாத மையம், இது ஒரு விடுதலையின் மையம், இது ஒரு ஜெப மையம், இது ஒரு ஆலோசனை மையம், இது ஒரு ஆராதனை மையம். இடத்துல ஜனங்கள் வரும்போது இங்கிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு மகிமை உள்ள ஊழியமாய் எழுபக்கத்தை கிருபை செய்வார். இயேசுவோட அப்படியே ஒப்பு கொடுத்துருவார். இயேசுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து கொஞ்சம் எழுந்துட்டு போமா, ஆண்டோட அப்படியே ஒப்பு கொடுத்து சாபங்களை எல்லாம் சுமந்துடுறேன். அப்படியே அவருக்கு முன்பாக வந்து நில்லுங்க, பயபக்தியோடு நில்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த நோய்களையும் அவர் குணமாக்குகிறார். எந்த சாபங்களும் நீங்குகிறது. இனி சாபம் உன்மேல் ஆளுகை செய்ய முடியாது. சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னாரே, ஒரு பிரச்சனையின் ஆணி வேரை பிடிக்க எடுத்து விட்டார். எல்லாரும் இயேசுவே ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் கலிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் கலிப்பார். என்று இயேசுவை நோக்கி நாம் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்று இயேசுவை நோக்கி நாம் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக்கின சபை. உங்களுடைய லைஃபை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது? இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இனி அந்த சாபம் பின்தொடராது. இனி அந்த வியாதி பின்தொடர முடியாது. இனி அந்த தரித்திரம் பின்தொடர முடியாது. இனி அந்த வேதனைகள் உன்னை தொடர முடியாது. இயேசுவே கூப்பிடுங்க. உண்மையா உள்ளத்திலிருந்து கூப்பிடுங்க. உள்ளத்திலிருந்து இயேசுவே எங்க மேல கிருபை 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 கிடைக்கணும். ஆராய்ந்து ஜெபம், ஆராய்ந்து ஜெபம். ரபா ஷகல பரகல ரபா ஷகல
சொல்லுங்க